ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து 90 நாள் மானிட்டேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதை செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக நாங்கள் நூடுல்ஸ் இடியாப்பம் செஞ்சு சாப்பிடலாம்னு இருக்கோம். எப்படி மானிட்டேஷன் ஆச்சு, எப்படி இடியாப்பம் பண்ணலாம்ன்றத சேர்ந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் தான் இடியாப்பம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்ப்போம் வாங்க. நாங்கள் இப்போ உலக்கிலே அளந்து பழகிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அத்தை இப்படி தான் எல்லாமே பண்ணுவாங்க. எதுனாலும் உலக்கில் அளந்து தான். அப்போ தான் எத்தனை பேருக்குன்றது அளவு கரெக்டாக இருக்கும். அங்கே எங்கள் அம்மா வீட்டில் இடியாப்பம் புளி புளியாக பண்ணுவோம். இங்கே நூடுல்ஸ் மாதிரி அப்படியே ரவுண்டாக வைப்போம். நாங்கள் ரேஷன் அரிசி பச்சரிசி ரெண்டையும் கலந்து அரைச்சி வச்சுக்குவோம். இந்த மாதிரி சளிச்சிட்டு போட்டோம்னா அந்த கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கும். இதுவுமே கொலக்கட்டை இடியாப்பம் புட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சுக்கோங்க. அப்போ தான் இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. கரண்டி வச்சு பசைஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும்ல. எப்படி மானிட்டேஷன் ஆச்சுன்னா நாங்கள் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு 90 நாள் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆனோம். எப்படி வீடியோ பண்ணோம், எப்படிலாம் எங்களுக்கு ஷார்ட்ஸ் உருவாக்கணும் அப்படின்றது நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறோம், ஐ பட்டனில் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இடியாப்பம் நூடுல்ஸ் இடியாப்பம் செஞ்சு தரேன் பாருங்க. எனக்கு வேணும். இப்பதான் செய்ய போறேன். சரி போறோம். தம்பி சுத்த யார் யாருக்கு இது பிடிக்கும்? இடியாப்பம் யார் யார் பிடிக்கும்னா எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்கும். நீ சொல்லுது வரல. அண்ணனுக்கு பிடிக்கும், பாப்பா பிடிக்கும், தாத்தா பிடிக்கும், அப்பா தாத்தா பிடிக்கும், சாது மாமாக்கு பிடிக்கும், கீர்த்திக்கு பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழி குழியா ஊத்தாம இப்படி ரவுண்டா அப்படி ஊத்திக்கிட்டே இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நூடுல்ஸ் மாடியமும் நீள நீளமா இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையா இருக்கும். சீனி போட்டு வச்சுக்கோங்க, இது கூட சூப்பரா இருக்கும். சீனி போட்டு தான் சாப்பிடுவாங்க. நான் இதுல போடுறேம்மா. 2 தட்டு ஊற்றிருக்கேன். ஒவ்வொரு தட்டாவே வேக வைக்கணும். இல்லாட்டினா வேர்வை தண்ணி விழுந்துச்சுன்னா நல்லா இருக்காது இடியாப்பம். ஒரு தட்டு மட்டும் ஊற்றிட்டேன். வேகட்டும். நம்ம மானிட்டேஷன் கடைக்கு போகலாம். இவங்க 2 பேரும் எங்கள் வீட்டு ஹீரோவோட தம்பி. எங்களெல்லாம் வீடியோ எடுத்தது எங்கள் வீட்டு பெரிய ஹீரோ. நாங்கள் இதனால் வரைக்கும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு என்ன போடணும்னே தெரியாது. இவங்க சொல்லுவாங்க இப்படி பண்ணுங்க, அப்படி போடுங்க, இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்ட் எடுத்து வீட்டிலே வச்சு நாங்கள் ஃபேமிலி மட்டும் 4 பேர் மட்டும்தான் இப்போ வரைக்குமே அது இன்வால்வ் ஆகிருக்கோம். வேறு யாரும் வரல. 4 பேர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 வீடியோவில் பிள்ளைங்க மட்டும் நடிச்சிட்டு இருந்தாங்க. 4வது வீடியோவில் நான் நடித்தேன். சில எதிர்ப்புகள் வந்துச்சு. ஏன் இந்த மாதிரி நான் செய்கிறேன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்ப்பு வந்துச்சு. சரி சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். சரி அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். நாங்கள் வெளியில் போயெல்லாம் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கலை. 2 வீடியோ மட்டும் தான் வெளியில் போய் எடுத்தோம். மற்றபடி எங்கள் வீடு தான் எங்கள் ஸ்டுடியோ. வீட்டிலே வச்சு லொக்கேஷன் மட்டும் மாற்றி மாற்றி எல்லாமே பிளான் பண்ணி எடுத்துக்குவோம். எடிட்டிங்கெல்லாம் ஹஸ்பண்டு நானும் சேர்ந்தே பார்த்துக்குவோம். எல்லாமே வெளியில் போய் பண்ணலாம் நினைப்போம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கும். அவ்வளோ பைசா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே பண்ணுற மாதிரி, கொஞ்சம் பக்கத்தில் அங்கே போய் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஷார்ட்ஸெல்லாம் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். இந்த ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டோம். அதில் எங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ தான் இப்போ வரைக்குமே நல்லா ஹிட் அடிச்சிச்சு. அதை அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் எங்களுக்கு இப்போ வரைக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வெளியில் போய் எடுக்கிற ஒரே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னா பயங்கரம் மட்டும்தான். அங்கே டிக்கெட்டு 5 ரூபா தான். அங்கேயும் நிறையா ஷார்ட்ஸ் நாங்கள் ராட்டங்கள் நிறையா இருக்கும். அங்கே நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிடுவோம். லெமன் சோறு, புளிச்சோறு, தக்காளி சோறு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொண்டு போயிடுவோம். காய் எப்பயுமே உருளைக்கிழங்கு மட்டும்தான்.
உருளைக்கிழங்கு செய்யணும், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கூலும் தொடங்குறதுனால எங்கேயுமே போகிறதே இல்லை. வீட்லேயும் சாயந்தரம் வந்தோடனே பிள்ளைங்களை வச்சு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணுவோம். டெய்லி ஒவ்வொரு ஷார்ட்ஸ் போடுறதா தான் பிளான் போட்டிருக்கோம். சாட்டர்டே சண்டே மட்டும் 2 வீடியோ போடுவோம். இனி லாங் வீடியோ மட்டும் வீக்லி 1 போடலாம்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸு இடியாப்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு சரியா 90 நாளில் வந்து மானிட்டேஷன் கிடைச்சிருக்கு. அதுவும் வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் நாங்கள் போட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு. அதை பற்றி நான் ஆல்ரெடி மொதல் வீடியோலே சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க வந்து ஃபஸ்ட்டு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். மானிட்டேஷன் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா சரியா 90வது நாள் 1 கோடி வியூ ரீச் ஆகிருக்கும் ஷார்ட்ஸில் மட்டும். எங்களுக்கு 90வது நாள் சாயந்தரம் ஈவினிங் அந்த டயத்தில் ரீச் ஆயிடுச்சு. அன்னைக்கு 2 நாளாக வந்து கிடைச்சிருமா அப்படின்னு இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அது வந்து அதுக்கு மறுபடியும் 90 நாள் வெயிட் பண்ணணும் போல். அது எப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு கரெக்டாக 90வது நாள் முடிய போகும்போது வந்து வியூ ரீச் ஆகி கிடைச்சிருச்சு. நாங்கள் தேர்ந்தெடுத்த கண்டென்ட் வந்து ஃபேமிலி எங்களோட ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு. ஏன் அப்படின்னா நான், என்னோட மனைவி, என் பசங்க 2 பேருமே 4 பேருமே சேர்ந்து இந்த ஷார்ட்ஸை உருவாக்கணும். அதனால வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் வந்து எங்களோட கண்டென்ட் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் நல்ல விதமாக கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. கமெண்ட் கொடுத்த எல்லாத்துக்கும் வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்கறது கிருஷ்ணா அதில் நான் இருப்பேன், எங்கள் அண்ணி இருப்பேன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாம் இருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிருஷ்ண பிரகாஷ். என் தம்பி சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, என்ன உளறிட்டு இருக்கான். இது அப்பப்போ இவங்க ரொம்ப ஓவர் ஷார்ட்டை வீடியோ எடுக்கும்போது ஓடி போயிடுவியா, நான் போய் கூப்பிட்டு வருவேன். அப்பப்போ வெளியே போயிடுவேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். ஃபோன் பார்க்குவேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு போய். நாங்கள் நல்லா படிப்போம். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஏதாச்சும் குறையா இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. இடியாப்பம் வந்துருச்சான்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு இடியாப்பம். இதுதான் நூடுல்ஸ் இடியாப்பம். நூடுல்ஸ் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க செலிப்ரேஷன் பண்ணுவோம். தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்படி ஊற்றிக்கிட்டு தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். அதை இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சீனி இப்படியே எல்லாப்பில் போட்டுக்கோங்க. நூடுல்ஸ் இடியாப்பம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.